எல்லாருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கருடன் அவதரித்த நட்சத்திரம், ஸ்ரீ கருடன் அவதரித்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. தனுசு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்கு 8வது பாவகம் அஷ்டமஸ்தானத்தில், பூசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு தர்ஷாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம் தனஸ்தானாதிபதி சனி பகவானுடைய சாரம். அப்போது தனஸ்தானாதிபதி சாரத்தில் தனகாரகன் இருந்து தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம் இந்த மாதத்தில். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு குரு பகவான் வீடு கொடுக்குறாரு, 9வது பார்வையாக பார்க்க செய்கிறார். எதுக்காக இந்த விவரம் நான் சொல்கிறேன்னா, நேர காலங்கள் ஒருத்தருக்கு சாதகமாக இருந்ததுன்னா இந்த பிரபஞ்சம் எங்கே அவரை கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்துட்டு போயிட்டே இருந்துடும். அதே நேர காலங்கள் கெட்டு போயிடுச்சுன்னா செருப்பு கடிச்சா கூட நமக்கு சங்கடம்னு சொல்லுவோம் இல்லையா? பெரிய தொந்தரவெல்லாம் வர வேண்டாம், காலில் போட்டிருக்கிற செருப்பு கடிச்சு விட்டா கூட நமக்கு தொந்தரவுன்னு சொல்லுவோம் நேர காலங்கள் கெட்டு போச்சுன்னா. அதான் பழமொழி சொல்லுவாங்களே, பாம்பு கடிச்சு பொழைச்சவங்களும் இருக்கிறாங்க, செருப்பு கடிச்சு செத்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒருத்தருடைய நேர காலங்கள் தான் நாம் என்னவாக இருக்கணும்னு முடிவு பண்ணுறது. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கு. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாரு இந்த மாதத்தில். தனஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் தான் தனகாரகன் இருக்கிறார். 8வது பாவகத்தில் மறைஞ்சே இருந்தாலும் இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 7வது பாவகத்துக்கும் 10வது பாவகத்துக்கும் அதிபதி புதன், 9வது பாவகம் பாகியஸ்தானத்தில் புதனாதித்ய யோகமாக இருந்து உங்கள் ராசியை 3வது பாவகத்தை பார்க்கிறார். அதாவது தைரியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குது, தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி. இது எல்லாமே நமக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்த போகுதுன்றதுக்கு ஒரு உதாரணம். தனுசு ராசியில் பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி பலவிதமான சங்கடங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வும் இல்லாமல் இருக்கிறேன், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், படித்த படிப்புக்கும் என் திறமைக்கும் சம்மதமில்லா தொழிலில் கூட நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 17 தேதிக்குள்ளார ஒரு சிலருக்கு ஒரு சில விதமான மாற்றங்கள் ஏற்படும். சார், எந்த மாதிரியான மாற்றங்கள் சார்? தொழில் நிமித்தமாக மாற்றங்கள் ஏற்படும். அதாவது 17 தேதிக்கு மேற்கொண்டு ஒரு மாற்றம் வரப்போகுது. சுய தொழில் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிற வேலையில் நான் இடமாற்றங்கள் செஞ்சுக்கிடணுன்ற இருக்கிறேனுங்க. நான் சேலத்தை சேர்ந்தவன், நான் சென்னையில் இருக்கிறேனுங்க, என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் சென்னையில் சேலத்தில் இருக்கிறாங்க, நான் வாரம் போயிட்டுருக்கிறேனுங்க, போயிட்டு வந்துட்டுருக்கிறேனுங்க, சென்னைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன், சங்கடமாக இருக்குது, சேலத்துக்கு எனக்கு இடமாற்றங்கள் ஆகிடாதா? அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அரசியலில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், இந்த மாதிரி நண்பர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. ஏன்னா புதனும் சூரியனும் இணைவு, அது புதனாதித்ய யோகம். அது மட்டும் இல்லை, சூரிய பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அப்போ நமக்கு 1ஆம் தேதியிலிருந்து 17 தேதிக்குள்ளார இடமாற்றங்கள், வேலையில் இடமாற்றங்கள் ஏற்படும், உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். ஒரு கம்பெனியில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிற அந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு போகலாம், அல்லது 15 வருஷமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, அங்கேருந்து உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். அரசாங்க உத்தியோகம் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வாத்தியாராக இருக்கிறேனுங்க, இல்லை ஏதோ ஒரு தொழிலாக இருக்கிறேனுங்க, ஆனால் எனக்கு என் சொந்த ஊருக்கு அந்த இடமாற்றம் வரல அப்படின்னா உங்களுக்கான நேரம் இதுதானுங்க, முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். 1ஆம் தேதியிலிருந்து 17 தேதிக்குள்ளார, அதே மாதிரி 1ஆம் தேதியிலிருந்து 17 தேதிக்குள்ளார ஒரு சிலருக்கு இந்த பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பணப்பிரச்சனை இருக்குதுங்க, தீருமா தீராதான்னு தெரியல, கடனை கட்டிவிட்டு போவானா கட்டாமல் போயிடுவானான்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது.
இந்த கிரக அமைப்புகள் என்ன செய்யும்னா உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை முழுமையாக சரிப்படுத்துறதுக்கான ஒரு வழி கொடுத்துவிடும், ஒரு பாதை கொடுத்துவிடும். பார்த்துக்கிடுங்க. இன்னும் சில பேர் இருக்கீங்க, இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க, புத்திர பாக்கியத்தில் ஏகப்பட்ட சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அது என்ன சார் சங்கடம்? புத்திர பாக்கியத்தில் ஒரே சங்கடம், குழந்தை இல்லைன்றது சங்கடம் இல்லையா? இதுதான். ஆனால் ஒரு சிலருக்கு அது மருத்துவ ரீதியிலையும் சரி அல்லது இயற்கையாகவும் சரி, ஒரு 10 நாள் 15 நாள் 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் குழந்தை தள்ளி போயும் இந்த மாதிரி சிக்கல் ஏற்படக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. ஆனால் இந்த மாதத்தில் புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசியை முழுமையாக பார்க்கக்கூடிய அற்புதமான நேரங்க இது. புத்திரஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறாரு. புத்திரகாரகன் குரு உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய உடலஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குதுங்க. இது 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பொருந்தும். 10 வருஷம் ஆகுதுங்க திருமணம் ஆயிட்டு. நான் பிரம்மச்சாரியாக இருந்திருந்தாலாவது இருந்திருப்பேன். சம்சாரி ஆகிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க குழந்தை பாக்கியம் இல்லாமனா. இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் 100% குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும், மாற்று கருத்து இல்லை. போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. ஐயா அதெல்லாம் தூக்கி போடுங்க. இந்த மாதத்தில் நிச்சயமாக நல்லது நடக்குன்னு சொல்லிவிட்டேனுங்க. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு இந்த பாகப்பிரிவினையாக இருக்கட்டும், சொத்தில் வில்லங்கம் இருக்குதுங்க, வழக்கு இருக்குதுங்க, மனை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த நேரத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துப்படும். சார் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க சார்? அதுக்கு எனக்கு நீங்கள் ஆதாரம் கொடுங்க சார்னா, உங்களுடைய ராசிக்கு தனுசு ராசிக்கு 6வது பாவகம் அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவோம். வம்பு வழக்கு, உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனை, திடீர் அதிர்ஷ்டம், இது எல்லாத்துக்கும் அதிபதி 6வது பாவகத்துக்கு அதிபதி. தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இந்த மாத தொடக்கத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 17 தேதி வரைக்கும் இருப்பார். அப்போது செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு, ஏன்னா அவர் புத்திரஸ்தானாதிபதி அவரே, 2வது விரயஸ்தானாதிபதி அவரே, 7வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பார்க்கிறார். சுக்கிர பகவான் சனி பகவானுடைய நேரடியான பார்வையில் இருக்கிறார். தனஸ்தானாதிபதி பார்வையில் இருக்கிறாரு சுக்கிரன். அப்போது விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் சுக்கிரனை பார்க்குது. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் சுக்கிரனை பார்க்கிறார். 1ஆம் தேதியிலிருந்து 17 தேதி வரை. உங்களை மிகைப்படுத்தி உங்களுக்கு நான் சொல்லலைங்க, இருக்கிற விஷயமே இதுதானுங்க. அதுதான் ஆதாரத்தையே சொல்லிவிட்டனுங்களே. 6வது பாவகத்துக்கு அதிபதி 10வது பாவகத்தில் இருக்க, 2வது பாவகத்துக்கு அதிபதியும் 5வது பாவகத்துக்கு அதிபதியும் பார்ப்பதால் இந்த வம்பு வழக்கு, மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மதுப்பு மறுவாத சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறேனுங்கன்னு சொல்கிறவங்க 4 பேர் இருக்கிறீங்கன்னா, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க 10 பேர் இருக்கிறீங்க. வாங்கின பணத்துக்கு தான் நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் 10 பேர் இருக்கிறீங்கன்னா, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேனுங்க 50 பேர் இருப்பீங்க. அப்போது இந்த நேரம்ன்றது இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் நீங்கள் சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இருக்கும், நாட்களாக இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள். அதே மாதிரி இந்த 17 தேதிக்கு மேற்கொண்டு சரியாக சொல்லணும்னா 22ஆம் தேதி நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க ஒரு தொழிலதிபர் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம். சார் என்ன சார் இது தொழிலதிபர்னு சொல்கிறீங்க, ஆகல்னா என்ன சார் செய்கிறது? ஐயா, விதைச்ச உடனே பலன் எதிர்பார்க்க முடியாது. விதைக்கிற விதையை பொறுத்து நம்ம 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய விதையை விதைக்கிறோம்னா 4 நாள் 5 நாளில் அதாவது விதை வந்துடும், அதாவது செடி வந்துடும். இதுவே நான் ஒரு 5 வருஷம் கழித்து பலன் கொடுக்கக்கூடிய, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து வரக்கூடிய ஒரு தென்னங்கன்று நான் வைக்கிறேனுங்க அப்படின்னா, ஓரளவுக்கு பச்சை திரும்புறதுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனுங்க, குறைஞ்சபட்சம் 6 மாதம் ஆகும் இல்லையா? இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல் அப்படின்னா ஒரு 4-5 வருஷம் கழித்து உங்கள் சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்க, மாமா மச்சான் எல்லாருமே உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும். எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க.
இந்த அமைப்பு மீண்டும் எத்தனை வருஷம் கழித்து உங்களுக்கு வரும்னா 12 வருஷம் கழித்து தான் வரும். அப்படி என்ன சார் அவ்வளோ பெரிய ஒரு அமைப்பா சார் அப்படின்னா ஆமாங்க, அவ்வளோ பெரிய அமைப்பு தான். 22ஆம் தேதி தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெறார். அப்போது அந்த தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் 11வது பாவக லாபஸ்தானத்தில் இருக்கார். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுடைய சாரத்தில் தான் இருக்கிறாரு. தனஸ்தானாதிபதி சனி. ரேவதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவதரித்த நட்சத்திரமே ரேவதி நட்சத்திரம் தானுங்க. எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியல. தனஸ்தானாதிபதி இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான், தைரியஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் அதாவது அவதரித்த நட்சத்திரமே ரேவதி நட்சத்திரம் தான். அது தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம். அப்போது தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சமம் பெற்று தனஸ்தானாதிபதியை பார்க்க, தனஸ்தானாதிபதிக்கு சாரம் கொடுக்க, தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழலால் இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு முயற்சி மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்த போகுதுங்க. 22ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 22 தேதியிலிருந்து ஆவணி மாதம் 31 தேதி வரை இது பொருந்தும். அப்போ 9 நாள் இன்றைக்கி வளர்ந்தவங்க, வாழ்ந்தவங்க, சம்பாரித்தவங்க, சாதித்தவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும்ல. அதாவது சந்தர்ப்பம்ன்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் தான் ஒரு சாதகமான ஒரு பாதை ஏற்படுத்தி கொடுக்க இந்த பிரபஞ்சம். அப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிக சிறந்த ஒரு சாதகமான ஒரு தருணமாக வரக்கூடியது இந்த ஆவணி மாதம் 22 தேதியிலிருந்து ஆவணி மாதம் 31 தேதிக்குள்ளார பயன்படுத்திக்கிடுங்க. எந்த இடத்துல எந்த வேலை செய்கிறீங்க, செய்ய போகிறீங்கன்றது தான் முக்கியம். 10,000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன உழைப்பு போடுறீங்களோ அதை தான் 10 லட்சம் ரூபாய்க்கு. 10 லட்சம் ரூபாய்க்கு எந்த முயற்சி நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுதான் 10 கோடி ரூபாய்க்கு. எந்த இடத்துல எந்த செயல் எந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறீங்கன்றதை பொறுத்து. தனுசு ராசினா தனுசு ராசியில் பிறந்தவங்க எல்லாமே எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறதில்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு. சாதகமான தருணத்தை இந்த பிரபஞ்சம் ஆவணி 22லிருந்து ஆவணி 31 தேதிக்குள்ளார கொடுத்துருது. உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி தொழில் உருவாக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மிகப்பெரிய தொழிலதிபராக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் வருவீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் தான். திருமண ஸ்தானாதிபதியை தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி பார்க்கிறாரு. இதனால் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் வெகுவாக குறையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுடும். 22 தேதிக்கு மேற்கொண்டு மூச்சு விட முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் பிறந்தவங்க ஆவணி மாதம் 22 தேதிக்கு மேற்கொண்டு இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதில் மாற்று கருத்தில் அனுபவித்து சொல்லுங்கள். பலன் படப்படப்படன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க, கடுகு புரிஞ்ச மாதிரி. ஆனால் நடந்தது அல்லது நடக்கலைன்ட்டு அனுபவித்து சொல்லுங்கள். எப்போவுமே ஏட்டு சுரக்க கூட்டுக்கு உதவாது. ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா நடைமுறைப்படுத்தி பார்த்தா தான் ஒருத்தர் சொன்னது அது உண்மையாக பொய்யான்றது தெரியும். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஆவணி மாத பலன் இந்த மாதிரி காளிதாசன் ஒரு தம்பி சொன்னா அப்படி அது நடந்தது நடக்கலை அப்படின்ற விவரம் நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனுசு ராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.